உலகத் தமிழர்கள் யாவருக்கும் என் அன்பும் வணக்கமும். நமது இமெயில் தமிழ் ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை நல்குமாறு மிகவும் பணிவோடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு மாடு வசதி மலைக்காட்டுக்கு போறதுக்கு வசதி கொடுத்தா சீமானுக்கு ஓட்டு போடுறோம். சரி, இல்லைன்னா நாங்கள் பொய் ஓட்டு போட்டுருக்கோம். பொய் ஓட்டு போட்டவன உண்மை ஓட்டே போடுங்க. இப்போ யாரு போய் மலையில் வந்து மாடை ஏற்றி மேய்க்க விட்டது யாரு? அது எனக்கு தெரியாதே. தெரியாதா? ஆமா, தேனியில் மாடு மேய்க்க விட்டது யாரு? அது தேனியில் நீங்க அந்த ஏரியா. சரி, எங்களுக்கு வந்து விருதுநெட்டு மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்திலயும் அண்ணனை கூப்பிட்டா வரப்போறாரு. அது அங்கிட்டுன்னு அது வேற மாவட்டம். இப்ப நீங்க ஓட்டு யாருக்கு போடுவீங்க? நான் சீமானுக்கு தான் போன வட்டம் ஓட்டு போட்டேன். 3 ஓட்டு, என் பொண்டாட்டி என் பிள்ளையும். சரி, இந்த வட்டம் சீமானுக்கு ஓட்டு போடணும்னா எங்களுக்கு இது உதவி கொடுக்கணும். என்ன உதவி கொடுக்கணும்? மழை காட்டுக்குள்ள மாடு மேய்க்கணும், செய்யணும், ஆடு மாடு மேய்க்கணும். கண்டிப்பா ஏத்துவாரு. எங்களுக்கு வழி இல்ல. சரி, இந்த 60 முடிஞ்சு. சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு அரசு வேலைன்னு அறிவிச்சிருக்காரு. வேலை இப்ப நீங்க ஆடு மாடு மேய்க்கிறீங்கல்ல, நீங்க நாளையில இருந்து அண்ணன் சீமான் ஆட்சிக்கு வந்துட்டா நீங்க அரசு ஊழியர். தெரியுமா உங்களுக்கு? கவர்மெண்ட் சம்பளம் மாசம் ஆச்சுன்னா எப்படி அரசாங்க அதிகாரி கையெழுத்து போட்டு வாங்குறான்னு அது மாதிரி நீங்க வாங்குவீங்க. அப்ப உங்க புள்ள ஊட்டியில இருந்து எல்லாரும் யாருக்கு ஓட்டு போடணும்? எல்லாமே சீமானு தான் போடுவான். சரி ஐயா, இன்னொரு மேட்டரை கேளுங்க. சொல்லுங்க. எங்களுக்கு ஒரே மேட்ரு, வயல சீவான இந்த வயக்காட்டுல இப்ப தண்ணி மழை பெஞ்சினா வயக்கால நான் மாடு நிப்பாட்ட முடியாது. சரி, மேட்டாங்கல்ல மழை காட்டுல தான் மாடு ஏத்த முடியும். சரி, பாதி பொங்கலை வந்து இம்சை. சரி, அவனுக்கு நாங்க 5000 10,000 கொடுக்க முடியாது. சரி, அவன் வந்து 5000 வாங்கிக்கிறான் ஒருத்தன். யாரு அதிகாரியா? அதிகாரி வாங்கிட்டு போயிடுறான். சரி, பழகுடி ஒருத்தன் வரேன், மாடை விரட்டுறேன். எங்களால கொடுக்க முடியல. இது நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க சீமானுக்கு ஓட்டு போடுறோம். சீமான் தான் இந்த வேலையை செய்வாரு, வேற எவனும் செய்ய மாட்டான். போன ஓட்டுமே ஓட்டு போட்டேன். 3 ஓட்டு. ரைட்டு. என் வீட்டு என் மையன் மூத்தவன், என் முண்டாட்டி நானும் ஓட்டு போட்டேன். சீமானுக்கு ஓட்டு போட்டேன். நான் விஜயாந்து பக்கா விஜயாந்து ரசிகர். சரி, கேப்டன் போவாரு. சரி, மண்டபம் சின்ன கவுண்டர் நான் மன்றம் வச்சிருக்கேன். சரி, பக்காவா விஜயாந்துக்கு நான் பக்காவா இருந்தவன். போன வட்டம் கடுப்படுத்த சீமானுக்கு 3 பேர் ஓட்டு போட்டோம். சரி, இந்த வட்டம் போடுங்க. இந்த வட்டம் ஓட்டு கண்டிப்பா போடுறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க. ரைட், நல்லது. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்லது. உங்களை பார்த்து நாங்க ஆடு மாடு மேயட்டும். நல்லதுண்ணே. ஆமா, சொல்லிடுவோம். ஒருத்தன் 5000 ரூபா வாங்கிட்டு போயிடுறான். சரி, வந்து சரி, அது நீங்க ஏதிக்கீங்க. சரி, பழபடி ஒரு காய் சட்டையை போட்டு வந்து 5000 ரூபாய் கேட்க. இந்த போல இந்த அரசாங்க ஊழியர் நாய், லஞ்சம் வாங்குற நாய், துப்பு கட்ட நாய், அவங்க கிட்ட நம்ம பேச முடியல. நீங்க கேட்க வேண்டியதானே? 1ஆம் தேதி ஆச்சுன்னா மாசம் ஆச்சுன்னா உங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் தருதாடா நாய. இப்படி ஏன்டா பிச்சை எடுத்து கஞ்சி குடிக்க? ஆடு மாடு பிள்ளை வந்து நிக்க பொம்பளை பிள்ளை போய் பேச முடியுமா? ஓ சரி, அப்படியும் வருது. பொம்பளை பிள்ளை வந்து நின்னுகிட்டு மாடு நிப்பாட்டிக்கிட்டு இருக்கு. பொம்பளை கிட்ட நம்ம பேச முடியல. ஆமா ஆமா, அவ பொம்பளை பிள்ளை கேச நம்மள மாத்தி போட்டுருவா. இவன் நம்ம ரேக் பண்ணா அந்த இதுன்னு சொல்லி உண்மையா நான் பேசுறேன். எதுக்கு பயம்? நம்மளுக்கு என்ன பயம்? இதான் உண்மை தலைவர. சரி, சீமா பார்த்து எங்களுக்கு உதவி செய்ய சொல்லுங்க. ரைட்டு, நாங்க ஓட்டு போடுறோம். நல்லதுண்ணே. சீமானுக்கு கண்டிப்பா ஓட்டு போடுறோம். அடிச்சிருவோம். அந்த வட்டம் போட சொல்லிடுவோம். மழை ஏத்திடுவோம். மாட்டை மழை ஏத்திடுவோம். அண்ணே, மழை காட்டுல மேய்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணிடுவோம். அண்ணன் அண்ணன் எல்லாத்தையும். சரி 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 சரி, ஒரு மூலியத்துல உங்க புண்ணியத்திலே செஞ்சாரு. சரி சரி சரி, உங்க புண்ணியத்திலே இதாச்சு. சரி, மாடை ஏத்துறதுக்கு வாயெல்லாம் ஜீவனுக்கான பாதுகாப்பு அண்ணன் சீமான் இல்லையா? அதனால கொஞ்சம் இந்த வட்டம் எல்லாரும் சேர்ந்து அரிசி நொறுக்கும். என்னண்ணே, நான் இன்னைக்கு என்ன பேசணும் நான் கரெக்டா சொல்லுவேன். நல்லது. எங்களுக்கு மாட்டுக்கு மேய்க்கிறதுக்கு இடம் வேணும். நல்லதுண்ணே நல்லதுண்ணே. இப்ப இந்த வயக்கார தொழிச்சிட்டீங்கன்னா எங்க போய் மேய்க்க முடியும்? ஆமா, ஒண்ணும் செய்ய முடியாது. இதுக்கெல்லாம் அவர் விவசாயத்துக்காரு கரெக்டா இருப்பாரு சீமா. சரி 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 சரி, பச்சை துண்டை போட்டு விவசாயத்துக்கு கரெக்டா இருப்பாரு. ரைட்ண்ணே, நல்லதுண்ணே நல்லதுண்ணே. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.